வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால், பங்குனி உத்திரம் அன்று குலதெய்வத்தை ஏன் வழிபட வேண்டும்? அதற்கான காரணம் என்ன என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஒன்று பங்குனி உத்திரம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெறும். அப்படி பங்குனி மாத பௌர்ணமிக்குரிய சிறப்பாக சொல்லப்படுவதுதான் பங்குனி உத்திரம். இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியன்று பங்குனி உத்திர திருநாள் வருகிறது. பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதுடன் குலதெய்வத்தையும் வழிபடுவது அவசியம். இந்த நாளில் எதற்காக குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற காரணத்தை பற்றி பார்ப்போம். தமிழர் பாரம்பரியத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஆன்மீக மரபாகும். நாம் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தையும் அந்த குலத்தையும் தலைமுறையாக காத்து அருள்பாலிக்கும் தெய்வம்தான் குலதெய்வம். எந்த கோவிலுக்கு சென்றாலும் எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் முதலில் நாம் வணங்க வேண்டியது நம் குலதெய்வமே என்று நம் முன்னோர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளனர். அதனால்தான் குலதெய்வத்தை மறந்தால் வாழ்வில் முழு அருள் கிடையாது என்று நம் பெரியவர்கள் கூறுவார்கள். சொந்த ஊரில் வசிப்பவர்களுக்கு குல தெய்வத்தை அடிக்கடி வணங்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வேலை, கல்வி போன்ற காரணங்களால் வெளியூரில் வசிப்பவர்களுக்கு இது சாத்தியமாகாமல் போகலாம். அதனால்தான் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அனைவரும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம் முன்னோர்கள் ஒரு சிறப்பான நாளை தேர்ந்தெடுத்தனர். அதுதான் பங்குனி உத்திரம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியுடன் சேரும் நாள் மிக புண்ணியமான நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளே பங்குனி உத்திரம். இந்த நாளில் பல தெய்வங்களின் தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்று முருகன் தெய்வானை திருமணம். இந்த தெய்வீக திருமணம் காரணமாக பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. ஆனால் இது முருகப்பெருமானுக்கு மட்டும் சிறப்பான நாள் அல்ல. இந்த நாளில் சிவ ஆலயங்களில் பங்குனி பெருவிழா நடைபெறும். பல தெய்வங்களின் திருக்கல்யாண வைபவங்கள் நடக்கும். நாம் எந்த தெய்வத்தையும் வணங்கினாலும் அந்த அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமெனில் நம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் அவசியம் என்று நம் முன்னோர்கள் நம்பினர். அதனால் முதலில் குலதெய்வம், பின்னர் மற்ற தெய்வங்கள் என்ற வழிபாட்டு முறையை அவர்கள் பின்பற்றினர். பங்குனி உத்திரம் போன்ற மிக புண்ணியமான நாளில் குல தெய்வத்தை வணங்கினால் குடும்பத்தில் வளம் அதிகரிக்கும், தடைகள் அகலும், நிம்மதி நிலைக்கும், தலைமுறைகளுக்கு அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பங்குனி உத்திர நாளில் 2 முக்கியமான சக்திகள் ஒன்றாக சேர்கின்றன. பௌர்ணமி, உத்திர நட்சத்திரம். இந்த 2 தெய்வீக சக்திகளும் சேரும்போது மனிதர்களின் பிறவி பிணிகளை தீர்க்கும் சக்தி அதிகரிக்கும். அதனால் இந்த நாளில் குடும்பத்துடன் சென்று குல தெய்வத்தை வழிபட்டால் அதற்கு மிகுந்த புண்ணிய பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யலாம், மாலை வாங்கி பூஜை செய்யலாம், தீபம் ஏற்றலாம், படையல் வைத்து வழிபடலாம், பொங்கல் வைத்து வழிபடலாம். இதன் மூலம் குல தெய்வத்தின் அருளுடன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சிலருக்கு அந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் போகலாம். அப்படி இருந்தால் முதலில் சூரிய பகவானை வணங்க வேண்டும். பின்னர் உங்கள் குலதெய்வம் இருக்கும் திசையை நோக்கி கைகளை கூப்பி வணங்க வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி படையல் வைத்து வழிபடலாம். இதுவும் குலதெய்வ வழிபாட்டிற்கு சமமான பலனை தரும். குடும்பத்தில் தொடர்ச்சியான பிரச்சனைகள், மன அமைதி இல்லாமை, தடைகள் இருந்தால் பங்குனி உத்திர நாளில் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். குல தெய்வத்தின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.